மறைப்பதால் என் போதுமா ஹாய் ஹலோ சார் வெல்கம் மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரிவில் பார்த்துருப்பீங்க. ப்ரிவில் பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களுடைய ஃபோட்டோ வச்சு நீங்கள் எடிட் பண்ணுறது, அந்த லவ் ஃபீலிங் சாங் கூட எடிட் பண்ணியிருப்பேன். ஒரு பையனோட இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன், ஒரு பாயோட இமேஜ். அந்த வந்து உங்களோட இமேஜோ இல்லை யாரோட இமேஜ் மொபைல் எடிட் பண்ணிக்கலாம், உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படி நான் சிம்பிளாக சொல்லி கொடுக்குற வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு கொஞ்சம் பாருங்க, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. அப்புறம் நம்ம போட ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வண்டி இருக்கும். சிறந்த அப்படின்றத தான் மோஸ்ட் தான் பார்த்தலாம். ஏதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் செட் பண்ணி கூட மறக்காம எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காம இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். சரி, ஓகே, ஜஸ்ட் வீடியோ தான் போயிடலாம். இந்த ஒரு ஆப் கூட இல்லைன்னு ஃபீல் பண்ண தேவையில்ல. இந்த ஒரு ஆப் லிங்க் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் பேசுறதில் இந்த ஒரு ஆப் லிங்க் கொடுக்குற வேண்டியது டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப் பார்த்தா டவுன்லோட் பண்ணி தான் எடுத்துங்க. இந்த ஆப் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, ஜாயின் பண்ணிட்டு பின்பதில் இருக்குது வேணுன்றதான் எடுத்துங்க. ஓகேங்களா, சிம்பிளாக எடுத்துங்க. ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் அனிமேஷன் ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ண மாதிரி தான் உங்களால் பார்த்தா இந்த வீடியோ பார்த்தா உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இந்த வீடியோ பார்த்தா லிங்க் மூலியமாக பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் ஒரு லிங்க் கொடுத்துருவா, லிங்க் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிடலாம். அப்படியே ஒரு QR கோட் கொடுப்பா, அந்த QR கோடு கூகுள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் அனிமேஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கான QR கோடாக பார்த்தா ப்ராஜெக்ட் லிங்க்கு QR கோடு அப்புறம் ஃபாண்ட் தேவை. ஜஸ்ட் லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ADL ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபாண்ட்டு. ஓகேங்களா, அந்த ஃபாண்ட் லிங்க் ஓகேங்களா மூணு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன். நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிங்க்ஸை நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோட எப்போ அப்லோட் பண்ணால் பண்ணிடுவோம். டேட் பார்த்து தான் இருக்கும். அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த டீல் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் ரெண்டுமே இருக்கும். அப்புறம் ஃபாண்ட் லிங்க் மூணு பார்த்தா ஒரே கொடுத்துருப்போம். வேறு டக்குன்னு பார்த்தா எடுத்துங்க. ஓகேங்களா, ஜாயின் பண்ணிட்டு எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் போய் எடுத்துக்கலாம். ஓகேங்க, சிம்பிளாக. ஓகே, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாண்ட் ஆட் பண்ணிடுறீங்க. எழுத்து இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் எழுத்து இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ, எப்படி ப்ரோன்னு கேட்குறீங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு நீங்கள் ஃபாண்ட்டை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ணால் உங்களுக்கு இது மாதிரி பார்த்தா வரும். ஓகேங்களா, இல்லை தெரியல கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்னா இப்போ எப்படி பார்த்தா ஒரு ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி கரெக்டாக இம்போர்ட் பண்ணுறது ஃபுல் வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வேணுற செக் பண்ணி பார்த்தா பாருங்கள். சரி, ஓகே, இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணி அப்புறம் இந்த ஷோ கொஞ்சம் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறது பார்த்தலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு பிக், அதாவது ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் இருந்தால் மட்டும் உங்களுடைய ஃபோட்டோ ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் இருந்தால் மட்டும் போது இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணி சிம்பிளாக இப்போ எடிட் பண்ணலாம். எந்த ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணி தேவையில்லாமல் ஆட் பண்ணி வச்சுருக்கா. ஜஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் செக் பண்ண மட்டும் அந்த பையனோட இமேஜ் அந்த பாயோட இமேஜ் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு கேலோ இல்லை பாய் யாரோட இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஜஸ்ட் இந்த ஒரே மட்டும் ஆட் பண்ணணும். ஜஸ்ட் இப்போ நீங்கள் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா பிக்சர் அப்டேட் பண்ணணும். இந்த ஆப் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின்மேசில் அந்த ஆப் லிங்க் கொடுக்குற வேண்டுங்க. ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணால் பண்ணிங்க. இந்த ஆப்பில் உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணி பேக்ரவுண்ட் ரூம் போய் நம்ம அதை ஆட் பண்ண வரும். ஓகேங்களா, அதுக்கு இந்த பிக்சர் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் ஆப் அப்புறம் டவுன்லோட் பண்ணிங்க. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு எடுத்துங்க. இதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் பண்ணி மறக்காம கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, எந்த ஒரு மாதிரி எந்த ஒரு எந்த ஆல் டைப் எந்த ஒரு டைப் எடிட் பண்ணி கொடுத்துருவோம். மறக்காம இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காம கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த ஆப் ஓப்பன் பண்ணி எடிட்டே ஃபோட்டோ படத்தை கொடுத்துருக்கேன். ஓகே, எடிட்டே ஃபோட்டோ படத்தை கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா கொடுத்துட்டு உங்கள் கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸ் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் யாரோ சேட் பண்ணி எடிட் பண்ணுறோம் அவங்களோட இமேஜ் பார்த்தா எடுத்துங்க. நான் அப்போ இந்த ஒரு பாயோட இமேஜ் பார்த்தா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் யாரோட இமேஜ் அந்த இமேஜ் பார்த்தா எடுத்துங்க. எடுத்து பார்த்தா கீழே உங்களுக்கு ரிமூவ் பிக்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ரிமூவ் பிக்சர் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ்லோட முடிஞ்சு 1 செகண்ட்னா ஒரு கிலோ பார்த்தா ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆகி முடிஞ்சது பார்த்தா அங்கே மேலே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா திருப்பி உங்களோட ஆல்மோஸ்ட் ஆப் தான் ஓப்பன் பண்ணி தான் பண்ணிங்க. ஓகேங்களா, நிறைய பேர் பண்ண வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பாருங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ அந்த வீடியோ கிரியேட் பண்ண சொல்ல பார்த்தா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி, ஓகே, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்த்தா கரெக்டாக இங்கே பார்த்தா ஆட் பண்ணோம். ஓகேங்களா, மேலே ஒரு கீழே VEOன்னு ஒரு இமேஜ் இருக்கும். ஓகேங்களா, அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ இருக்கும் கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபீல் இருக்கும். கலர் ஃபீல் கொடுத்துட்டு இங்கே ஃபிட்னு இருக்கும். அந்த ஸ்டைல் ஃபிட்னு கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஓட்ட மாதிரி கிளிக் பண்ணிங்க. அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி எடுத்து ஒரு ஃபோட்டோ, அந்த ஒரு ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணால் பண்ணிட்டு மேலே +1 இருக்கும். அது +1 கொடுத்துருங்க. ஓகேங்க, அப்படி கொடுத்து அந்த உங்களோட பிக்கர் தான் கரெக்டாக பார்த்து அந்த செட்டில் பண்ண ஆகிடும். ஓகேங்களா, இதே போல் சிம்பிளாக ஆட் பண்ணி முடிச்சிருங்க. ஒரே ஒரு இன்னும் பண்ணாதீங்க, ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, லாஸ்ட் டைம் பார்த்தா ஃபோட்டோ பார்த்தா பக்கம் சேஞ்ச் பண்ணா ஆகிடும். சேஞ்ச் ஆகி முடிச்சா மேலே ஏற பண்ணுங்க. அம்மா கிளிக் பண்ணால் பாடிட்டு இல்லை வீடியோ 100 பிக்சல் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் தான் அது எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா 2 மினிட்ஸோட முடிஞ்சது பார்த்தா உங்களுடைய கேலரியில் இந்த சேவ் எப்படி தான் பார்த்தா மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ வச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.